பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவெளியில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை யோவான் 14வது அதிகாரம் 1வது வசனம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். இன்றைக்கு நாம் அநேக காரியங்களை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறோம். அநேக காரியங்களை குறித்து கலங்கி கொண்டு இருக்கிறதுனால தேவன் மேல் நாம் விசுவாசம் வைப்பதற்கு சூழ்நிலைகள் அமைவதில்லை. சங்கீதக்காரன் 42:5 சொல்லுகிறான், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்திலிருந்து இரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். Glory to God. இங்கே தேவன் பேரில் நம்முடைய விசுவாசம், நம்பிக்கை அவர் மேலே நம்ம வைக்கும்படி தான் வேதம் சொல்லுது. 1 பேதுரு 1:21 உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தொழுந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தாரா. Glory to God. அதனால் தேவன் அவர் இன்றைக்கும் ஜீவன் உள்ளவராயிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். நீங்கள் தேவனிடத்தில் விசுவாசமாயிருக்கும் பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள். இயேசு சொல்லுகிறார் யோவான் 11:25 நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லுகிறார். லாசரு மரித்து விட்டான், 4 நாள் ஆகிவிட்டது. இயேசு அந்த இடத்துல கடந்து வரும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை தான். அதற்கு மார்த்தாள் சொல்லுகிறாள், உயிர்த்தெழுந்து நடக்கும் கடைசி நாளில் அவன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, இப்போ Glory to God. நானே உயிர்த்தெழுதும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் பிழைப்பான் என்று சொல்லுகிறான். இப்போ லாசரு அடக்கப்படின இடத்திற்கு கடந்து வந்த உடனே அங்கே திரளான ஜனங்கள் கூடி வருகிறார்கள். அவள் அழுகிறதையும் அவளோடு வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரமடைகிறார். காரணம், மரணம் என்று வரும்பொழுது நமக்கு ஒரு கலக்கத்தையும் துயரத்தையும் அது கொடுத்து விடும். நாம் யார் மேல் அன்பு வைத்திருக்கிறோமோ அவருடைய பிரிவு நமக்கு ஒரு வேதனையை கொடுத்து விடும். Glory to God. அந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது இயேசு கண்ணீர் விட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ இயேசு என்ன செய்கிறார், அவர் கல்லறிடத்தில் கடந்து வந்து அதன் மேல் வைக்கப்பட்டிருந்த அந்த கல்லை எடுத்து போடும்படி சொல்லுகிறார். எல்லாரும் சொல்லுகிறார்கள், அந்த கல்லை புரட்டினால் இப்பொழுது நாற்றம் எடுக்குமே, அவன் மரித்து 4 நாள் ஆயிற்றே என்கிறார்கள். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்று மறுபடியும் அந்த வார்த்தையை சுட்டி காண்பிக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த கால வேளையில் நீங்கள் தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். Glory to God. மரித்து போன லாசருவை உயிரோடு எழுப்பின தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுக்கு செவி கொடுக்கும்படி, உங்களை ஆசீர்வதிக்கும்படி உங்களோடு கூட இருக்கிறார். அவரிடத்தில் விசுவாசமாயிருங்க. எந்த காரியத்தை குறித்தும் நீங்கள் கலங்க வேண்டாம். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா, தைரியமாயிரு, நான் உன் கூட இருக்கிறேன், என்னிடத்தில் விசுவாசமாயிரு. Glory to God.
நீங்கள் தேவனிடத்தில் வைக்கிற விசுவாசம் தாங்க உங்களுக்கு அற்புதத்தை கொண்டு வரும். இந்த கால வேளையில் தேவனிடத்தில் நம்முடைய நம்பிக்கையையும் நம்முடைய விசுவாசத்தையும் தேவன் மேல் வைக்கும் பொழுது நம்முடைய காரியம் ஜெயமாய் மாறும். பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இந்த காலவேளையில் உம்மை நம்பியிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் யாருடைய இருதயமெல்லாம் கலங்கி போயிருக்கிறதோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யும். அதிசயங்களை காணப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.